Hello students, today's topic is postulate of equal priori probability. Postulate of equal priori probability. So, in the postulate என்ன சொல்லுதுன்னா for finding the probability of finding phase point for a given system in any region of phase is identical with that of any other region of equal extension or volume. என்ன அர்த்தம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொமெண்டம் ஸ்பேஸ் கோஆர்டினேட் ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற எனி அதர் பாயிண்ட் இந்த ரீஜனில் இருக்கலாம், இந்த ரீஜனில் இருக்கலாம், இது ஒரு ரீஜன், இது ஒரு ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற probability of finding phase in any region of this phase இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எந்த ரீஜன்ல நம்ம எடுத்தாலும் அது எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கல் வித் எனி அதர் ரீஜன் ஆஃப் phase in equal extension or volume. ஓகேவா? ஸோ அதுதான் சேம்னு சொல்கிறேன். இன்னொரு தடவை சொல்கிறேன். Postulates of equal priori probability is nothing but the probability of finding phase points in any region of this phase is identical with any other region. இந்த ரீஜன் இந்த இது இல்லாமல் வேற எதுலனாலும் ஆனால் என்ன இருக்கணும்? ஈக்குவல் எக்ஸ்டென்ஷன் ஆர் வால்யூம். ஹைப்பர் வால்யூம் சொல்லுவோம்ல. So hypervolume is nothing but delta Q1, delta Q2 up to delta P1, delta PF. அதுதான் நம்ம hypervolume சொல்றோம். So அதான் for a probability of finding phase points in any region of this phase is identical with any other region of finding phase point in any other region of equal volume or equal extension. அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? Postulates of priori probability. In other words we can say the system is in equilibrium. எப்போ equilibrium இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, for a system in equilibrium எப்போ சொல்றோம்னா, all accessible microstates to a given corresponding macrostates எப்படி இருக்கும்னா are equally probable. இதுதான் ஒன்று. இந்த பாஸ்டுலேட்ஸை ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று என்ன சொல்லலாம்? probability of finding phase points in any region of this phase is equal to or identical to any other region of phase points whose volume or extension is equal. அப்படி சொல்கிறோம். சரியா? அதை இன்னொரு வேர்டில் எப்படி சொல்கிறான்? the system is in equilibrium. the system ஒரு ensemble, அந்த system of an ensemble is said to be in equilibrium. அப்படி நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, all accessible microstates to a given corresponding macrostates are equally probable. So ரெண்டு விதமா சொல்லலாம் அந்த postulates. ஓகே தானா? So first எப்படி சொல்றோம்னா, for finding probability of phase points finding probability of phase points in any region of this phase is identical with any other. இந்த ரீஜன் இல்லை, இது போக வேற எந்த ரீஜன்ல இருந்து எடுத்தாலும் அதுக்கு ஐடென்டிக்கலா இருக்கும். பட் ஒன் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதோட எக்ஸ்டென்ஷன் ஆர் வால்யூம் இஸ் ஈக்குவலா இருக்கும்போது, சரியா, இஸ் ஐடென்டிக்கல் வித் எனி அதர் ரீஜன் ஆஃப் ஈக்குவல் எக்ஸ்டென்ஷன் ஆர் வால்யூம். இதான் பாஸ்டுலேட். சரிதானா? எக்ஸ்டென்ஷன் ஆர் வால்யூம். எக்ஸ்டென்ஷனும் சொல்லிக்கலாம், வால்யூம் சொல்லிக்கலாம். போத் ஆர் சேம். அதை ஹைப்பர் வால்யூம் நம்ம சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ ரெண்டாவது, இதே இதை நான் இன் அதர் வேர்ட்ஸ் இதே இதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எப்படியும் சொல்லிக்கலாம் அப்படின்னா, இந்த பாஸ்டுலேட்டர் வேற மாதிரி சொல்லலாம். A system is said to be in equilibrium. ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இருக்கணும்னா all accessible microstates corresponding to a given macrostates are equally probable. இதுதான்
இதை இவ்வளோ சொன்னாலும் இதை இன்னும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்லலாம். ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னா அதோட அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்ஸ் டு கரஸ்பாண்டிங் ஈவன் மேக்ரோஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவலி ப்ராபபிள். இதுதான் postulates of equal priori probability. இதை வந்து ஒரு சின்ன டயக்ராம் மூலமா நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு தியோரம் சொல்கிறோம், எர்கோடிக் தியோரம். எர்கோடிக் இதை எப்படி நம்ம இந்த பாஸ்டுலேட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹைப்போதெசிஸ், அதான் எர்கோடிக் ஹைப்போதெசிஸ். ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டென்சிட்டினா என்ன அர்த்தம்? ஆல் ஃபேஸ் பாயிண்ட்ஸ், அதோட அந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸ் விச் மூவ்ஸ் இன் ஒரு பாத்தை தான் நம்ம ட்ராஜெக்டரின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் யூனிஃபார்ம் அட் ஆல் டைம். ஓகே, ஸோ தென் ரெண்டாவது என்ன சொல்கிறோம்? இட் மூவ்ஸ் இன் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதுதான் principle. It does not depending upon time ன்னு அர்த்தம். ஓகே, independent of time ன்னு அர்த்தம். ஓகே தானே? ஸோ principle of conservation of density in phase நம்ம பார்த்துருக்கிறோம் லியோவில்ஸ் தியரத்தில். dou rho by dou t is equal to 0. அப்படின்னா அர்த்தம் density is independent of time. Later it is constant one, remains constant. Okay, so the density of group of phase points remains constant along the trajectory, along the moving path. சரிதானா? இதுதான் trajectory is nothing but along a path. அதுதான் நம்ம trajectory, moving a path, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் trajectoryன்னு சொல்லுவோம். So density of group of phase points remains constant along that trajectory in a phase. ரொம்ப ரொம்ப மெயின் வேர்டு, அதை மாற்றி எழுதிடக்கூடாது. சரியா? ஓகே, அப்புறம் இது இன்னொரு வேர்டு எப்படி சொல்லலாம்? in any other time phase points are distributed in a phase whose density is uniform at all time. அதோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். ஒன்று என்ன சொல்கிறோன்னா குரூப் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் இல்லாட்ட நம்பர் ஆஃப் ஃபேஸ் செல்ஸ் 100னா இட் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அலாங் த ட்ரெஜெக்டரி இன் அ ஃபேஸ். இல்லாட்ட இன்னொரு வேர்டு எப்படி ஒரு பர்டிகுலர் டைம் டீன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட டென்சிட்டி, ஃபேஸ் பாயிண்ட்ஸோட டென்சிட்டி எல்லாமே எப்படி தான் இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே தானே? ஸோ யூனிஃபார்ம் அட் ஆல் டைம். t0னாலும் 5 செகண்ட்னாலும் 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட் எடுத்தாலும் அட் ஆல் டைம்ஸ் அதோட டென்சிட்டி, ஃபேஸ் பாயிண்ட்ஸோட டென்சிட்டி எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். பட் இந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸ் மூவ் இன் அ ஃபேஸ் வித் கான்ஸ்டன்ட், அந்த நம்பர் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதோட டென்சிட்டி யூனிஃபார்மாக இருக்கும் அட் ஆல் டைம்ஸ். ஓகே, இதே இது இன் ரீஜன், இந்த ரீஜனில் சொல்கிறோம் ஃபேஸில். இன் அதர் வேறு ஸ்பேசஸில் அதோட வேல்யூ மாறிட்டே இருக்கலாம். அந்த ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? மாறலாம். அதே மாதிரி அந்த டென்சிட்டி மே ஆல்சோ வேரி. ஓகே, தென் ஸோ இப்படி இருக்கிறனால தான் இதில் வந்து என்ன ஆகாதுன்னா ஃபேஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன் ரீஜனில் ஒரே இடத்துல என்ன ஆகாது? க்ரௌட் ஆகாது. க்ரௌடிங் வந்து அவாய்ட் பண்ணுறோம். அது இந்த பாஸ்லேட்ஸோட ஒரு பெனிஃபிட். ஸோ இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்கோம். கியூவை வந்து பொசிஷனை வந்து எக்ஸ் ஆக்சிஸில், மொமெண்டத்தை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுக்கிறோம். ஸோ இது ஒரு ட்ராஜெக்டரி. இந்த லைனை B0 A0, அதே மாதிரி B1 A1, B2 A2, similarly up to AN BN. So ஒரு particular time T0ங்கிற ஒரு particular timeல அந்த phase points lies in the line A0 B0. அதே சமயம் T1 T0 plus delta T some other time. ஓகே, T0 கிடையாது, T0 இல்லாமல் some கொஞ்சம் கூட வேறு டைமில் இந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸ் ஆர் லைன் ஆன் த லைன் A1 B1. அப்போ சிமிலர்லி TNங்கிற டைமில் அதில் அந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸ் ஆர் லைன் இன் த லைன் AN BNன்னு எடுத்துக்கிறோம். சரி,
ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெரிய ரீஜன் அதை நம்ம டிவைடாக சின்ன சின்ன ரீஜனாக ஸ்மால் சைஸாக டிவைட் பண்ணிவிட்டு அப்போ நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் டி நாட்டுங்கிற டைமில் இந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸ் ஆர் லை இன் த லைன் ஏ நாட் B1 T1 illata T naught plus delta T in another time. Okay, so the phase points are lie in the line A1 B1. அதே மாதிரி T2 க்கு A2 B2. Similarly Tn க்கு the phase points are lie on the line AN BN. Okay, so இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே இது T நாட்ல A நாட் B நாட்ல தான் அந்த லைன்ல இருக்கு. இப்போ அந்த T நாட்ங்கிற டைம்ல the phase points are lie in the region A1 A naught B naught A1 அப்புறம் என்ன அர்த்தம் இந்த ரீஜன்ல A naught B naught A1 B1 so T நாட்ங்கிற டைம்ல இந்த ரீஜன் ஃபர்ஸ்ட் லைன் சொன்னா இப்போ என்ன சொல்றேன் ரீஜன் சொல்றேன் சரியா T naught so at the time T naught the phase points are lie in the region A naught B naught A1 B1 similarly T1 இருக்கும்போது the phase points are moves என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம் along moves along a trajectory it is a constant ன்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ அதை தான் இப்போ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ T1ங்கிற டைமில் அது எந்த ரீஜனில் இருக்கும் A1 B1 A2 B2 ஓகே தானே அதே மாதிரி Tnங்கிற டைமில் அது எந்த ஃபேஸில் லையாக எந்த ரீஜனில் லையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா AN-1 BN-1 AN BN okay so ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் ஃபர்ஸ்டே இட் இஸ் மூவிங் அலாங் அ ட்ரஜெக்டரி அந்த இதை கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி டென்சிட்டி இஸ் ஆல்சோ யூனிஃபார்ம் சொல்லியிருக்கோம் ஓகேதானா ஸோ ஒரு சின்ன டயக்ராம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு ஸோ பாசிலேட்ஸ் ஆஃப் ஈக்குவல் ப்ரையாரிட்டி ப்ராபபிலிட்டியோட வேலிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வேலிடிட்டி அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் ஒன்று என்னன்னா கான்ஸ்டன்சி ஆஃப் எல்லாமே என்ன சொல்கிறோம் கான்ஸ்டன்ட் இட் டஸ் நாட் வேரிங் சொல்லியிருக்கோம் அப்படிதானே ஒரு ரீஜன்லேருந்து ஒரே ஃபேஸுக்குள்ள ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு போகும்போது அதோட டென்சிட்டி இஸ் ஈக்குவல் அதே மாறவே மாறாது டென்சிட்டி இஸ் யூனிஃபார்ம் அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அட் ஆல் டைம் சொல்லியிருக்கோம் ஸோ கான்ஸ்டன்சி ஆஃப் டைம் இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா கான்ஸ்டன்சி ஆஃப் டைம் ரெண்டாவது என்னென்னா நோ க்ரௌடிங் க்ரௌட் ஆகாது எல்லாம் ஒரே கொஞ்சம் வெலாசிட்டியோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ வேறு இருந்தால் ஸ்லோ ஆகி ஃபாஸ்ட் ஆகி அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும் சில சமயம் அக்யூமுலேட் ஆகும் ஒரு இடத்துல பட் இங்கே அந்த ரெண்டு ப்ராப்ளமும் இருக்கா நோ க்ரௌடிங் அட் எனி டைம் இட் டஸ் நாட் க்ரௌட் ஓகே ஸோ எங்கேயுமே அது க்ரௌடு இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது ஸோ இதுதான் 2 points constancy of time no crowding of phase points இது ரெண்டும் தான் validity of priori probability ஓட validity okay that's it